84வது தசகம் சமந்த பஞ்சகம் அடைதல். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா. ஒரு சமயம் சூரிய கிரகண புண்ணிய காலத்திலே கிருதவர்மனையும் மன்மத அவதாரமான பிரத்யும்னன் மகன் அனிருத்தனையும் துவாரகையிலே காவலாக வைத்துவிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யாதவ பெண்களுடன் குருட்சேத்திரத்திலுள்ள சமந்த பஞ்சகம் என பெயர் பெற்ற புண்ணிய சேத்திரத்திற்கு சென்றாராம். அங்கு பகவான் உலக மக்களின் நலனை கருதி அந்த புண்ணிய தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து அந்த தீர்த்தத்தையே புனிதமாக்கினாராம். அந்தணர்களுக்கு நிறைய பொருட்களை எல்லாம் வாரி வாரி தானம் செய்து அங்கு வந்திருந்த கௌரவர்கள், பாண்டவர்கள் முதலிய உற்றார் உறவினர்களோடு ஸ்ரீகிருஷ்ணர் அளவலாவி மகிழ்ந்தாராம். பகவானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்ட திரௌபதி பகவானுடைய மனைவிமார்களுடன் அளவலாவி பகவான் அவர்களை கவர்ந்து வந்து மணந்த வரலாற்றை அந்த மனைவிமார்களின் வாயிலாகவே கூற கேட்டு சுபத்திரை முதலிய பெண்களுடன் திரௌபதியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருந்தாளாம். பகவானே, அதன்பின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கு வந்திருந்த நந்தன் முதலிய கோபர்களைக் கண்டு மிகுந்த ஆவலுடன் அவர்கள் அருகே சென்று அவர்களையும் கொண்டாடினாராம். பின் பகவானை விட்டு வெகு நாட்களாக பிரிந்து வருந்தி இருந்ததால் வருந்தி இளைத்திருந்த கோபியர்களை மிக்க காதலோடு அணுகினாராம். பகவானை கண்ட மகிழ்ச்சியால் அன்பு பொங்கிய உள்ளம் படைத்த அக்கோபியர்களது ரவிக்கைகள் தாமாகவே கட்டவில மனதை கவர்கின்ற அவர்களுடைய நகில்களில் முந்தைய பழக்கத்தால் பகவானும் லயித்தார் அல்லவா. அதாவது அவர்களை காதலினால் கட்டி அணைத்தாராம். இதை கண்ட ராதை தன்னை பகவான் ஒதுக்கிவிட்டாரோ என்று வருந்தி நிற்க, அது கண்ட பகவான், அடிக்கடி பகைவர்களோடு உண்டாகிய போர்களால் தான் உங்களை வந்து காண இத்துணை காலம் தாமதமாகிவிட்டது, வருந்த வேண்டாம் என கூறி ராதையை அணைத்த போது தன்வயம் இழந்து அவள் பகவானின் திருமார்புத்தடத்திலே லயித்து போனாளாம். தங்களோடு ஒன்றிய இன்பத்தை நுகர்ந்தாளாம். பிறகு அக்கோபியர்களை தனிமையிலே கூடி தங்கள் பிரிவாற்றாமையால் தோன்றிய துன்பம் தீருமாறு அனைத்து கோபியர்களையும் அமைதியடையச் செய்து, கோபியர்களே, நான் ஆனந்தமே வடிவெடுத்தவன், சித் எனப்படும் அறிவு வடிவானவன், அனைவருள்ளும் விளங்கும் ஆத்மஸ்வரூபமானவன், ஆகவே உண்மையிலே உங்களிடமிருந்து தனிப்பட்டு நிற்பவன் அல்ல என்கிற உண்மையான அறிவு உங்களுக்கு தோன்ற வேண்டும் என்று உண்மையை உணர்த்தினாராம். முன்பு உத்தவருடைய உபதேசத்தால் கோபியர்களின் விரகதாகபம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஆனந்தம் கலந்ததாக ஆயிற்று. ஆனால் இப்பொழுது பகவான் செய்த உபதேசத்தால் பகவானை பற்றி அவர்களது நினைவு பிரிவாற்றமையினாலும் ஆனந்தம் நிறைந்ததாகவே ஆகிவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ணரின் தகப்பனார் அங்கு கூடியிருந்த முனிவர்கள் அனைவரிடமும் தனது பாவங்கள் நீங்குவதற்கு செய்ய வேண்டிய சுபகர்மாக்களை உபதேசிக்கும்படி கேட்க, அவர்கள், பகவானை நீங்கள் பிள்ளையாக பெற்றிருக்கின்றீர்கள், இது ஒன்றே போதுமே, வேறு சுபகர்மாக்கள் வேறு எதுவும் தங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி சிரித்தார்களாம். இருப்பினும் அவரது மனமகிழ்ச்சிக்காக ஒரு யாகத்தை செய்ய வைத்தார்கள். உற்றார் உறவினர்களுடன் பெருமகிழ்ச்சியோடு அந்த யாகம் நடந்தேறுகையில் கோபர்கள் அனைவரையும் யாதவர்கள் விழுந்து விழுந்து நன்கு உபதேசித்தனராம். உபசரித்திருக்கையிலே உபச்சாரம் செய்யப்பட்ட கோபர்கள் 3 மாத காலம் அவர்களோடு தங்கியிருந்து முன்பு போலவே பகவானோடு உயரிய இன்பத்தை நுகர்ந்தனராம். இவ்வாறு யாகம் முடிந்து அவர்கள் திரும்பி புறப்படுகையில் பகவான் ராதையிடம் சென்று அவளை நெஞ்சார தழுவிக்கொண்டாராம். அதனால் அவளது விரகதாபம் நீங்கியது கண்டு மகிழ்ந்து நிறைந்த உள்ளத்துடன் மனப்பூரிப்புடன் துவாரகைக்கு திரும்பி வந்த ஸ்ரீ குருவாயூரப்பா, எவ்வளவு சிறப்புமிக்க காதலை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள், அந்த யாதவ குலத்திற்கே தங்களை அர்ப்பணித்து கொண்டீர்களே. குருவாயூரப்பா, இத்தனை காதலை நானும் உம்மிடம்
வர்ணித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே என்னையும் என்னுடைய வாத நோயிலிருந்து காப்பாற்றி இந்த ஜெகம் முழுவதிலும் ஸ்ரீ குருவாயூரப்பன் என்ற ஒரு அரிய சக்தியை, நம்பிக்கையை போற்றும்படி செய்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அழகான அற்புதமான காதல் ரசம் சொட்டும் இந்த தசகத்தை முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.